அவிழ்ந்தவுடனே இவர் போய் தவத்தல அமர்ந்தார். இவருடைய சிந்தனையிலே மகாபாரத காவியம் தெரிகிறதாம். அப்பொழுது தன்னுடைய தந்தையை போய் வணங்குகின்றார். அப்பா, என்ன மகனே, என் சிந்தனையிலே மகாபாரத காவியம் தெரிகிறது, இதை நான் எழுதி வைக்க வேண்டும், தாங்கள் துணை புரிய வேண்டும் என்றார். மகனே, தவம் செய்வேனே ஒழிய எழுதுகிற வல்லமை எனக்கு இல்லை, வா என்று மகனை அழைத்துக் கொண்டு வைகுந்தத்தில் சத்திய உலகத்திற்கு புறப்படுகின்றார். பராசரரானவர் நேரா சத்திய உலகத்துக்கு போய் பிரம்மதேவனை வணங்கினார். பிரம்மதேவன் எழுந்து வரவேற்பு செய்து, பராசரரே, ஒரு பாம்பு மேல அவர்கிட்ட போய் சொன்னா, பாரதம் தமிழ்ல